எல்லாருக்கும் ஹாய். சினிமா துறையை இந்திய அரசினால் கௌரவிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விருது தான் நேஷனல் அவார்ட். இப்படி தமிழ் சினிமாவில் தன்னோட சிறந்த நடிப்புனால் தியாகராஜ பாகவதர் காலத்தில் இருந்து இப்போ வர எந்தெந்த தமிழ் நடிகர்கள் தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட் மூவிஸும் இருக்குது. அதில் 1971 ரிலீஸ் ஆன ரிக்ஷாக்காரன் படத்தில் தன்னோட சிறந்த ஆக்டிங்னால் நேஷனல் அவார்டை வின் பண்ணார் எம்ஜிஆர். ஆனால் என்னவோ தெரியல, எம்ஜிஆர் நேஷனல் அவார்டு வாங்க மறுத்துட்டார். கமல்ஹாசன், உலகநாயகன் கமல்ஹாசன் எவ்வளோ கெட்டப்ஸ் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்காமல் அந்த கேரக்டரோட ஒண்டி வாழ்வார் உலகநாயகன் கமல்ஹாசன். இவர் தன்னோட பெஸ்ட் ஆக்டிங்னால் 3ஆம் பிறை படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினார். அப்புறம் நாயகன் படத்துலையும் சிறந்த நடிப்புக்கான தேசிய விருதை தட்டிட்டு போனார் கமல்ஹாசன். இதோட விடாமல் அந்த உலக நாயகனின் அவார்ட் பசி இன்னும் விடலை. அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் வெளிவந்த இந்தியன் படத்துக்கும் சூப்பர் டூப்பர் ஆக்ட்னால் தன்னோட 3ஆவது நேஷனல் அவார்டை வாங்கி தமிழ் ஆக்டர்ஸ்லேயே அதிக தேசிய விருது வாங்கிய நடிகருங்கிற சாதனையை இன்னும் கமல்ஹாசன் வச்சுருக்காரு. விக்ரம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். நிறைய கெட்டப்ஸ் போட்டு ஆக்டிங்கில் கலக்குவார். விக்ரம் பிதாமகன் படத்தில் அவரோட சிறந்த நடிப்பினால் 2003 நேஷனல் அவார்ட் வாங்கினார். பிரகாஷ் ராஜ் தமிழ் சினிமாவோட சிறந்த நடிகர், வில்லன்னு நிறைய சொல்லலாம் இவரை. பிரகாஷ் ராஜ் தன்னோட சிறந்த நடிப்பை காஞ்சிபுரம்னு சொல்கிற படத்தில் காட்ட அந்த படத்திற்கான நேஷனல் அவார்டையும் பிரகாஷ் ராஜ் தட்டிட்டு போனார். தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து தன்னோட சிறந்த நடிப்பினால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி இந்தியன் ப்ரூஸ்லின்னு எல்லா நாளையும் செல்லம் அழைக்கப்படுறாரு. இப்போது நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன்னு மிரட்டுறாரு தமிழ் சினிமாவை. தமிழ் சினிமாவை மட்டும் மிரட்டாமல் ஹாலிவுட்லேயும் தன்னோட காலை பதிச்சு தமிழ் சினிமாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்த தனுஷ் வெற்றிமாறன் இயக்கத்தில் 2010 ரிலீஸ் ஆன ஆடுகளம் படத்திற்கு சிறந்த நடிப்புக்கான நேஷனல் அவார்ட் வாங்கினார். அப்புறம் அதே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த 2019 தன்னோட அசுரத்தனமான நடிப்புனால் அசுரன் படத்துக்கும் சிறந்த நடிகர்னு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு தனுஷ். விஜய் சேதுபதி ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக எல்லா படத்துலையும் நடித்து தன்னோட நடிப்பின் திறமையின் மூலமாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி பெஸ்ட் ஆக்டிங் ஸ்கில் மூலமாக கொஞ்சம் வருஷத்துலேயே 50 படம் நடித்து மக்கள் செல்வன்னு எல்லா நாளையும் செல்லமாக அழைக்கப்பட்ட விஜய் சேதுபதி 2019 ரிலீஸ் ஆன சூப்பர் டீலக்ஸ் படத்திற்கான சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்ட் வாங்கினார். சூர்யா ஆக்டர் சிவகுமார் மகன்னு சொன்னாலும் டேலண்ட் இல்லைனா தமிழ் சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தன்னோட ஆக்டிங்கை தொடர்ந்து சிறப்பாக கொடுத்துட்டு 2020 சூரரை போற்று படத்தின் மூலமாக சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டை தட்டிட்டு போனார் சூர்யா. இந்த லிஸ்ட்டில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு சொல்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தளபதி விஜயும் தல அஜித்தும் இதுவரை நேஷனல் அவார்டே வாங்கலைன்னு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லலாம். இன்னும் தமிழ் சினிமா நிறைய நடிகர்களை உருவாக்கும், நிறைய நேஷனல் அவார்டை அள்ளி கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.